ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். என்னென்ன கார் கலெக்ஷன்ஸ்லாம் அங்கே இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து படத்தில் யூஸ் பண்ண ரொம்ப பழைய 1940s யூஸ் பண்ண அந்த மாதிரி கார்ஸ்லாம் வந்து டிஸ்பிளேக்கில் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டிவியில் வந்து வீடியோ இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்தந்த கார் வந்து எந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் உள்ளே போய் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அம்மங்க ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஏவிஎம் அந்த மெய்யப்ப செட்டியார் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் கலெக்ஷனாக ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவர் யூஸ் பண்ண கார்ஸும் இங்கே வந்து நிறையா அவைலபிளாக இருக்குது. சிலர் வந்து படத்தில் யூஸ் பண்ண கார்ஸும் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்துருக்காங்க. எப்படி சொல்கிறது, ஒரு கார் பிடிக்குன்னா ஒரு எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருந்தாங்க தெரியுமா. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக வியப்பாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு அவருக்கு வந்து இந்த கார் மேலே இவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுச்சு என்னால். இதெல்லாம் பாருங்களேன், அந்த வீடியோவிலே வந்துட்டு பின்னாடி வந்து அந்த காரை வந்து எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. சரோஜா தேவி வந்து அவங்க நடித்த படத்தில் அந்த கார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெமினி படத்தில் வந்துட்டு இந்த கார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் கார் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமல் சார், ரஜினி சார் வந்து படத்தில் வந்து நடித்த அவங்க படத்தில் யூஸ் பண்ண பைக்ஸ் வந்துட்டு அங்கே இது பண்ணியிருந்தாங்க. அது போக இந்த மியூசியம் ஓப்பன் பண்ணுறப்போ அவங்க 2 பேரும் வந்து இந்த இதில் வந்து ஃபோட்டோ எடுத்திருந்த அந்த ஃப்ரேமும் இதில் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு.